கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 36. ஊர்வசி உவாச்ச மாம் மிருதாக புருஷோசி த்வம் மாஸ்ம த்வாத்யுர் விருகாயிமே क्वापि சக்கியம் ந வை ஸ்திரீனாம் விருகானாம் ஹிருதயம் யதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஊர்வசி உவாச்ச, ஊர்வசி கூறினாள், மா வேண்டாம், மிருதா உங்கள் உயிரை விட்டுவிட, புருஷ ஆண், அசித்வம் நீர், மாஸ்ம அதை அனுமதிக்க வேண்டாம், த்வா உங்களை, அத்யு தின்றுவிடக்கூடும், விருகா நரிகள், இமே புலன்களுக்கு அடிமையாகாதீர், காபி எங்கும், சக்கியம் நட்பு, நா இல்லை, வை உண்மையில், ஸ்திரீனாம் பெண்களின், விருகானாம் நரிகளின், ஹிருதயம் இதயம், யாதா போன்றது. டிரான்ஸ்லேஷன். ஊர்வசி கூறினாள், அன்புள்ள அரசே, நீங்கள் ஒரு ஆண் வீரர், பொறுமை இழந்து உயிர் துறக்க வேண்டாம், நிதானமாக இருங்கள். நரிகளைப் போல உமது புலன்களே உம்மை வென்றுவிட அனுமதிக்க வேண்டாம். நரிகள் உம்மை தின்றுவிடும்படி செய்யாதீர். மாறாக பெண்ணின் இதயம் நரி போன்றது என்பதை நீர் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுடன் நட்பு கொள்வதில் பயனில்லை. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார், விஸ்வாசோ நைவ கர்த்தவ்யக ஸ்திரீஷு ராஜகுலேஷு ச. ஒரு பெண்ணிடமோ அரசியல்வாதியிடமோ ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதே என்பதே அதன் பொருள். ஆன்மீக உணர்வு நிலைக்கு உயர்த்தப்பட்டாலன்றே அனைவரும் பந்தப்பட்ட கீழ்நிலையில்தான் இருக்கின்றனர். ஆண்களைக் காட்டிலும் தாழ்ந்த புத்தியுடைய பெண்களை பற்றி சொல்ல தேவையில்லை. பெண்கள் சூத்திரர்களுக்கும் வைசியர்களுக்கும் ஒப்பிடப்படுகின்றனர். ஸ்திரியோ வைசியாஸ் ததா சூத்ரா. ஆனாலும் ஒருவர் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது சூத்திரனாகவோ இருந்தாலும் கிருஷ்ண உணர்வு என்னும் ஆன்மீகமான படித்தரத்திற்கு ஒருவர் உயர்த்தப்படும் பொழுது அனைவரும் சமநிலையை பெறுகின்றனர். ஒரு பெண்ணாகிய ஊர்வசி பெண்களின் இயற்கையை நன்கு அறிந்திருந்தாள். பெண்ணின் இதயம் கபடமுள்ள ஒரு நரியின் இதயத்தை போன்றது என்று அவள் கூறுகிறாள். தன் புலன்களை கட்டுப்படுத்த முடியாத ஆண் இத்தகைய வஞ்சக நரிகளுக்கு பலியாகிறான். ஆனால் புலனடக்கம் உள்ளவன் வஞ்சக நரிகளைப் போன்ற பெண்களுக்கு பலியாகும் வாய்ப்பில்லை. மேலும் வஞ்சக நரியைப் போன்ற ஒரு மனைவியை பெற்றுள்ளவன் உடனே வீட்டை துறந்து வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சாணக்கிய பண்டிதர் அறிவுரை கூறுகிறார். மாதா யஸ்ய கிருஹே நாஸ்தி பார்யா ச அப்ரியவாதினி அரண்யம் தேன கந்தவ்யம் யதாரண்யம் ததா கிருஹம். கிருஷ்ண உணர்வுள்ள கிரகஸ்தர்கள் வஞ்சக நரி போன்ற பெண்ணிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள மனைவி அடக்கமுள்ளவளாகவும் கிருஷ்ண உணர்வுடைய கணவனை பின்பற்றுபவளாகவும் இருந்தால் வீடு வரவேற்கப்படுகிறது. இல்லையென்றால் வீட்டை துறந்து வனம் செல்வது நல்லது. ஹித்வாத்ம பாதம் கிருஹம் அந்த கூப்பம் வனம் கதோ யத்தரீம் ஆஸ்ரயேத என்று பாகவதம் 7வது ஸ்கந்தம் 5ஆம் அத்தியாயம் 5வது பதம் கூறுகிறது. ஒருவன் கானகம் சென்று பரமபுருஷராகிய ஹரியின் தாமரை பாதங்களில் தஞ்சமடைய வேண்டும் என்பதே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 36 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.